மசாலா பூரிய நான் சாப்பிட ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல இருந்த சுவை இப்ப எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. அதே சுவையில எளிமையா வீட்லயும் செய்ய முடியும். ரோட்டுக்கடை மசால் பூரி செய்யறதுக்கு பூரி ரொம்ப முக்கியம். பூரி செய்யறதுக்காக 250 கிராம் ரவை, 50 கிராம் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பை சேர்த்து தண்ணி ஊத்தி கட்டிய பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரை தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு தேக்கரண்டி வர கொத்தமல்லி இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைக்கிறதுக்காக ஆற வச்சிருவோம். ஆறு வரமிளகாய், 3 காஷ்மீரி வரமிளகாய், கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கட்டியா பிசைஞ்சு வச்சிருந்த மாவை அரை மணி நேரம் கழிச்சு வட்டமா தேய்ச்சு சின்ன சின்னதா வெட்டி எடுத்துக்குவோம். அடுத்து கொஞ்சம் எண்ணெயில சுமாரா ஒரு 50 கிராம் சோளா அவில பொரிச்சு எடுத்துக்குவோம். அப்படியே உருட்டி வச்சிருந்த பூரியவும் பொரிச்சு எடுத்துக்குவோம். இரவு முழுக்க ஊற வச்சிருந்த 200 கிராம் பட்டாணிய கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிருவோம். அடுத்து வறுத்து வச்சிருந்த மசாலாக்களையும் அப்படியே அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்குவோம். அடுத்து 150 கிராம் தக்காளி, 150 கிராம் நறுக்கின வெங்காயம், 10 கிராம் இஞ்சி, 20 கிராம் பூண்டு, கையளவு புதினா கொத்தமல்லி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். பட்டாணியும் இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப 3 தேக்கரண்டி எண்ணெயில அரைச்சு வச்சிருந்த மசாலாக்களை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம்.
தண்ணி நல்லா சுண்டுன பிறகு அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள், அரைச்சி வச்சிருந்த வரமிளகா மசாலாவையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு வேக வச்சிருந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்குவோம். இந்த சமயத்துல உப்பு காரம் தேவைனா சரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்ப 2 தேக்கரண்டி கடலை மாவுல தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சு கொதிக்கிற குழம்போட சேர்த்துக்குவோம். கடலை மாவு சேர்த்த பிறகு கொதி வந்து பச்சை வாசம் போனதும் குழம்புல கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்கிடலாம். மசால் பூரிக்கு தேவையான கேரட், வெங்காயம், கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சின்ன சின்னதா நறுக்கி தயார் பண்ணி வச்சுக்குவோம். மூணு பூரி கையளவு சோளத்தட்டை, கொஞ்சம் பொரி, தயார் பண்ணி வச்சிருந்த பட்டாணி மசாலாவை ஊத்தி நறுக்கி வச்சிருந்த வெங்காய கேரட்டை தூவி விட்டா மசாலா பூரி சாப்பிட தயாராயிடும்.